ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். இது ஒரு அண்டர் கிராஜுவேட் 4 years கோர்ஸ் அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம்னா 50% அவங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இன் 10th and 12th. அண்ட் அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் அவங்களோட 10th and 12th. அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் அண்ட் மெரிட் எக்ஸாம் பேஸ்டில் தான் அட்மிஷன்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட ஆவரேஜ் ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோம்னா 10,000 to 4 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். அண்ட் ஆவரேஜ் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோம்னா 2 lakhs to 12 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட டாப் ரெக்யூட்டர்ஸ் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, ஃபோர்ட், ஹோண்டா, அசோக் லேலண்ட், ரெனால்ட்ஸ், நிசான், ஜெனரல் மோட்டார்ஸ், ஹுண்டாய், பஜாஜ், ஹீரோ அண்ட் மெனி மோர். அண்ட் இந்த கோர்ஸை எதுக்காக நீங்கள் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மொத்தமாகவே வெஹிக்கிளோட டிசைனிங், மேனுஃபேக்சரிங், மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் இந்த ஆட்டோமொபைல்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி, கார்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, பஸ்ஸஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், ட்ரக்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் இன்ஜினியரிங் வியூவை பர்சியூ பண்ணுவாங்க இந்த ஹோல் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டெப்த் நாலேஜ் இந்த டெக்னிக்கல் ஏரியாஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் வெஹிக்கல்ஸை பத்தின ஸ்கில்ஸ் அண்ட் ஐடி செக்டர்ஸ், இதெல்லாம் பத்தி இன்டெப்த் நாலேஜ் கொடுக்கறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பர்சியூ பண்ணலாம். இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட மேசிவ் டிமாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மோஸ்டா வெஹிக்கல் செக்டார்ஸ்ல தான் இருக்கு. அதாவது டிசைன் பண்றதுக்கு, ஃபேப்ரிகேட் டெவலப்மெண்ட்காகவும், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வெஹிக்கல்ஸ்க்குமே டிசைன் பண்றதுக்குலாம் இந்த இன்ஜினியரிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்கு வெஹிக்கல் செக்டார்ஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டை 3 செக்ஷன்ஸா பிரிக்க முடியும். அதாவது ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற 3 டிபார்ட்மெண்டா பிரிக்க முடியும். அண்ட் சில கம்பெனிஸ் லைக் ஒரு பெரிய பெரிய கம்பெனி லைக் BMW, மெர்சிடிஸ், இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த டாப் காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ நீங்க இதை பர்சியூ பண்றது மூலயமா உங்களுக்குமே நிறைய ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பர்சியூ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற 2 எக்ஸாம்ஸை சில காலேஜஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆஸ் என்ட்ரன்ஸ் குவாலிஃபிகேஷனாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் சிலபஸ்லாம் கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், engineering physics, engineering chemistry, engineering graphics, fundamentals of computing and programming, fluids mechanics and also machineries, automotives engineering, strength for materials, automotive classes and finite elements analysis, composite material, automotive fuel and lubricants, vehicle design and also the data characteristics, vehicle body engineering, marketing management, vehicles dynamics, vehicle maintenance, automotive safety, robotics and vehicle aerodynamics. இந்த மாதிரி ஏகப்பட்ட syllabuses and subjects கவர் பண்றாங்க இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல. ஓகே, இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ் அண்ட் அதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோம்னா 75,000. வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 1,98,000. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 1,30,000. மணிபால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 3,35,000. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 4,25,000. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 2,87,000. அமிட்டி யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 3,11,000. SRM இன்ஜினியரிங் காலேஜ், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 2,60,000 வரைக்கும் இருக்கலாம். மணிபால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 3,35,000 வரைக்கும் இருக்கலாம். PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 87,000 வரைக்கும் இருக்கலாம்.
சண்டிகர் யூனிவர்சிட்டி இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு 1,60,000 வரைக்கும் இருக்கலாம். இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸில் போகலாம், அதோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு 2 to 3 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு வரக்கூடிய ஷோரூமுக்கு வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட செல்லிங் டெக்னிக்ஸை வச்சு அண்ட் நாலேஜை வச்சு அவங்களோட வெஹிக்கிளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சேல் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அண்ட் வெஹிக்கல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த வெஹிக்கலை வந்துட்டு இவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸோட ஜாப். நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்துட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன்ஜினியர். இவங்களோட சேலரி இந்தியன் ருபீஸ் வந்துட்டு 4 to 5 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு டிசைன் ஆஃப் த ஆட்டோமொபைல் ஆர் வெஹிக்கல்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அசம்பிள் பண்ணுறதோ இல்லைனா மேனுஃபேக்சரிங் பார்ட் ஆஃப் த யூனிட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கம்பெனியில். ஸோ அதுதான் அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் வந்துட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வந்துட்டு வெஹிக்கலோட டெவலப்மெண்ட், டிசைன், டெஸ்டிங் அப்புறம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட சேலரி இந்தியன் ருபீஸ் வந்துட்டு 5 to 6 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஃபோர்த் வந்துட்டு டிசைன் இன்ஜினியர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டோட நியூ டிசைன்ஸ் ஐடியாஸ்லாம் கொண்டு வரதுக்கு வந்துட்டு இவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஓன் சிஸ்டம் ஆஃப் த ப்ராடக்டோ இல்லைன்னா வந்துட்டு ஐடியாஸ் ஆஃப் த ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுறது தான் இந்த டிசைன் இன்ஜினியரோட வேலை. ஸோ இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு 6 to 7 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு. டிசைனு, டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங்ல இல்லைனா ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் வந்துட்டு இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அண்ட் வெஹிக்கல்ஸோட மேல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எம்இ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு எம்பிஏ வந்துட்டு பண்ணலாம். அண்ட் தென் இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கும் வந்துட்டு போகலாம். ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் பண்ணலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி ஆர் அ பிஸ்னஸ். அண்ட் டீச்சிங் செக்டாருக்குமே இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.